செய்தது தவறு. முத்தியன் பண்ணையார் அடித்து தவறுல சொல்றான். அண்ணன் பண்ணக்கூடாது. பண்ணையார் எப்படி அந்த ஆளு மண்டையை உடைச்சாரோ அதே மாதிரி அண்ணன் பண்ணையார் மண்டையை உடைச்சிருக்கணும். என்ன தைரியம் அந்த பண்ணையாருக்கு? நீ அவனுடைய சிநேகிதன் தானே, எங்க இருந்து பொறுமையான குணம் வரப்போகிறது? உண்மையிலேயே நான் ரொம்ப பொறுமைசாலிதான் அம்மா. அந்த பண்ணையார் செய்த படுபாடக செய்யல. நான் வயல்ல இருந்து வர்ற போது கேட்டனோ இல்லையோ, அவ்வளவுதான். ஆவேசம் அதுவா வந்துருச்சுமா. 1000 தான் இருக்கட்டுமே. அவன் யார்? தாய் மாமன், அதிலும் வயதில் மூத்தவன். அடித்து விட்டால் தான் என்ன? மீனாட்சி, மூத்தவன் இளையவனை அடிப்பது, வலியவன் எளியவனை வதைப்பதெல்லாம் மாண்டு மலையேறி விட்டது. இன்றைய உலகத்திலே படுபாதக செயல் புரியும் பண திமிர் படைத்த பண்ணையராக இருந்தாலும் சரி, வேறு எவராக இருந்தாலும் சரி, உணர்ச்சி உள்ள எந்த மனிதனும் ஒத்துக்கொள்ள மாட்டார். முத்தையா, நீ செய்தது மெத்தச்சரி. இதே கொள்கையை இறுதிவரை கடைப்பிடி. உன்னை எவனும் அசைக்க முடியாது. நல்லா இருக்கு உங்க உபதேசம். பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் ஆயுது. கோபத்தை குணப்படுத்தாம நீங்களே தூண்டி விடுறீங்களே. அம்மா, வீர பெண்மணிகளின் பரம்பரையிலே பிறந்த வீர தாயல்லவா நீங்கள். அப்பாவை போல் என்னை வீரனாக்குங்கள் அம்மா, கோழையாக்கி விடாதீர்கள். முத்தையா, நெருப்பை போல் இருக்க வேண்டும், அப்போதுதான் சுடுவென்று மனிதன் தொடமாட்டான். புலியை போல் இருக்க வேண்டும், அப்போதுதான் பாயும் என்று மனிதன் பயப்படுவான். இந்த தத்துவம் உங்களோட இருக்கட்டுமே, அவனையும் ஏன் பழக்கிறீங்க? நீ சும்மா இரு. முத்தையா, புலிக்கு பிறந்தது புலிதான் என்று இந்த புவியெல்லாம் ஓட்ட வேண்டும். உன்னை நம்புங்களப்பா, என் கொள்கையும் அதுவேதான். அதேவா நம்ம கொள்கையோ?